ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. கூடவே நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு நவம்பர் 7, 2025க்கான முக்கியமான நியூஸ் எல்லாம் பார்க்கலாமா? கண்டிப்பா சிபி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீயா கிடைக்கும். ஆமா நிலா. மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா நம்ம ஸ்கோர் கிளவர் ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணி கியூரேட் பண்றாங்க. மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட் தான், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. அப்சல்யூட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியலோட படிச்ச ஆஸ்பிரன்ஸ் ஜிஏல 29 அட்டம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கான முதல் நியூஸ்க்கு போலாமா? ஷூட். நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா அவர்கள் அஸ்ஸாம்ல ஐஐடி கவுஹாத்தில நார்த் ஈஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது நெஸ்ட் கிளஸ்டரை தொடங்கி வச்சிருக்காரு. ஓ, நெஸ்ட் கிளஸ்டரா? இது நார்த் ஈஸ்ட் பகுதியில இனோவேஷன் ஈகோசிஸ்டமா வளர்க்கறதுக்கான ஒரு ஹப். கிட்டத்தட்ட 22.98 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல இது அமைச்சிருக்காங்க. இதுல 4 முக்கிய ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. என்னென்ன ஏரியாஸ் அது சிபி? கிராஸ் ரூட்ஸ் இனோவேஷன், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் ஏஐ, பேம்பூ பேஸ்டு டெக்னாலஜிஸ், அப்புறம் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த நெஸ்ட் கிளஸ்டருக்கான லோகோவை காம்ரூப் மாவட்டத்தை சேர்ந்த 30 கிராமப்புற பெண்கள் டிசைன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டும் தெரிவிச்சாங்க. சூப்பர்ல. வாவ், தட்ஸ் அமேசிங். அடுத்ததா இந்தியா மேரிடைம் வீக் 2025. இது மும்பைல நெஸ்கோ எக்ஸிபிஷன் சென்டர்ல நடந்திருக்கு. இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன், அதாவது ஐபிஏ, அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், தட் இஸ் MOPSWS தான் இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, இத யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இனாகிரேட் பண்ணாரு. இந்த ஈவெண்ட்டுக்கான தீம் யுனைட்டிங் ஓஷன்ஸ், ஒன் மேரிடைம் விஷன். மொத்தம் 85 நாடுகள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ளேயே 4th குளோபல் மேரிடைம் இந்தியா சம்மிட், 2nd சாகர் மந்தன் டயலாக்னு நிறைய குட்டி ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, PM நரேந்திர மோடி அவர்கள் குளோபல் மேரிடைம் CEO ஃபோரமை சேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல் முறையா குவாட் போர்ட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் பார்ட்னர்ஷிப் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. குவாட் நாடுகள்னா நமக்கு தெரியும்ல, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் அண்ட் USA. ஆமா, இண்டோ பசிபிக் ரீஜன்ல சஸ்டைனபிள் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொமோட் பண்றதுதான் இதோட நோக்கம். அடுத்த நியூஸ் EPFO பத்தினது. எஸ், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது EPFO அவங்களோட 73rd ஃபவுண்டேஷன் டேவை நியூ டெல்லியில பாரத் மண்டபம்ல கொண்டாடியிருக்காங்க. அப்போ யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மண்டவியா அவர்கள் எம்ப்ளாயி என்ரோல்மெண்ட் ஸ்கீம் 2025 லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கீம்ல என்ன ஸ்பெஷல்? இது நவம்பர் 2025ல இருந்து அமலுக்கு வரும். இதுபடி எம்ப்ளாயர் ஒருவேளை எம்ப்ளாயி கிட்ட இருந்து அவங்க ஷேரை டிடெக்ட் பண்ணலன்னா அந்த தொகையை எம்ப்ளாயர் கட்ட தேவையில்ல. ஆனா அதுக்கு பதிலா பெர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ₹100 நாமினல் பெனால்டி மட்டும் கட்டினா போதும். ஓ, ஒரு எம்ப்ளாயருக்கு ஒரு சிறிய ரிலீஃப். இதுல PDUNSD, அதாவது பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா நேஷனல் அகாடமி ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி, EPFOவோட ட்ரைனிங் ஆன் 2 பாவிஷ்ய நிதி அவார்ட்ஸ் 2025 வாங்கியிருக்கு. சூப்பர். அப்படியே EPFO பத்தி சில ஸ்டாட்டிக் பாயிண்ட் சொல்ல சிபி. ஷூர். CEO வந்து ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1952. பர்ஃபெக்ட். நேஷனல் நியூஸ்ல கடைசி டாபிக், அனுசந்தான் ஃபண்ட். யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஃபண்டை லான்ச் பண்ணிருக்காரு. இது ஏகதேசம் $12 பில்லியன் வரும். ரூபாய் 1 லட்சம் கோடியா? எதுக்கு இவ்வளவு பெரிய ஃபண்டு? இந்தியால ரிசர்ச், இனோவேஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸுக்கு லாங் டேர்ம் ஃபினான்சிங் கொடுக்கறதுக்கு தான். முக்கியமா நம்ம நாட்டோட டீப் டெக் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டமை பூஸ்ட் பண்ணி வெளிநாட்டு டெக்னாலஜிஸை சார்ந்திருப்பதை குறைக்க இது உதவும். இதை அனுசந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். ஒரு சின்ன பிரேக் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கும் தெரியும். படிச்சது மறந்துகிட்டே இருக்கும்ல, அந்த கவலை இனி வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. ஆமா, அந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை வச்சு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஒரு தடவை படிச்சா அப்புறம் மறக்கவே மாட்டீங்க. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, பேக் டு த நியூஸ். அடுத்தது ரிப்போர்ட்ஸ் கேட்டகரி. UN என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது UNEP ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதோட பேரு அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட்.
2025 ரன்னிங் ஆன் எம்டி. பேரு கேட்கும்போதே தெரியுது ஏதோ காலி ஆகுறத பத்தி சொல்லுதுன்னு. எக்ஸாக்ட்லி. இந்த ரிப்போர்ட் படி டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு கிளைமேட் அடாப்டேஷனுக்காக 2035க்குள்ள வருஷத்துக்கு $310 to $365 பில்லியன் தேவைப்படும். ஆனா இப்ப கிடைக்கிற குளோபல் பப்ளிக் ஃபினான்ஸ் வெறும் $26 பில்லியன் தான். இது தேவைப்படுறதை விட 12 மடங்கு கம்மி. அடக்கடவுளே, ரன்னிங் ஆன் எம்டின்னு சொன்னது சரிதான். சரி, அடுத்தது டிஃபென்ஸ் நியூஸ்க்கு போலாம். ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து 2 மேஜர் கான்ட்ராக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. மொத்த மதிப்பு 2890 கோடி. இந்த கான்ட்ராக்ட் எதுக்குன்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் கிட்ட இருக்கிற ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்றதுக்கு 1 இயர்க்குள்ள முடிச்சிடுவாங்களாம். நைஸ். அடுத்தது ஒரு பெரிய விஷயம். இந்தியா 2026ல 3 பெரிய இன்டர்நேஷனல் மேரிடைம் ஈவெண்ட்ஸை நடத்த போகுது. அப்படியா? என்னென்ன ஈவெண்ட்ஸ்? இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ IFR 2026, மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் மிலன் 2026, அப்புறம் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் IONS கான்க்ளேவ் ஆஃப் சீஃப்ஸ். 3மே ஒரே நேரத்துல ஆந்திர பிரதேஷ்ல விசாகப்பட்டினத்துல நடக்க போகுது. வாவ், ஒரு கடல் திருவிழா மாதிரி இருக்குமே. ஆமா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் IFRல ஃப்ளீட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. முக்கியமா இந்தியன் நேவி தான் 2025-2027 டேர்முக்கு IONS சேர் பண்ண போகுது. இந்தியா இந்த 3 ஈவெண்ட்ஸையும் ஒரே சமயத்துல ஹோஸ்ட் பண்றது இதுதான் முதல் தடவை. சூப்பர் ப்ரவுட் மொமெண்ட். இப்ப பிசினஸ் நியூஸ் பார்க்கலாம். இன்ஃபிபிம் அவென்யூஸ் எல்டிடிக்கு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி IFSCA கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்ரூவல்? பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடரா ஆபரேட் பண்றதுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல். இதனால அவங்க கிஃப்ட் IFSCல இருக்கிற என்டர்பிரைசஸ்க்கு டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் கிராஸ் பார்டர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வழங்க முடியும். காட் இட். அடுத்ததா பவர் கிரிட்டும் டோஷிபாவும் சேர்ந்து இந்தியாவோட முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 220 kV மொபைல் கேஸ் இன்சுலேட்டட் ஸ்விட்ச் கியர் சிஸ்டமை லான்ச் பண்ணிருக்காங்க. கேஸ் இன்சுலேட்டட் ஸ்விட்ச் கியர்னா என்ன சிபி? சிம்பிளா சொல்லு. அது ஒன்றும் இல்ல, இடவசதி கம்மியா இருக்கிற இடங்கள்ல ஹை வோல்டேஜ் பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு காம்பேக்ட் அண்ட் ரிலையபிள் சிஸ்டம் தான் GIS. இது மொபைலா இருக்கிறதுனால இன்னும் வசதியா இருக்கும். அண்டர்ஸ்டுட். பிசினஸ்ல கடைசி நியூஸ், ஹிந்துஜா குரூப் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ₹20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாம். எதுக்காக இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்? ஆந்திர பிரதேஷ எனர்ஜி ப்ரொடக்ஷன், ரெனியூவபிள் பவர் அண்ட் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கான ஒரு ஹப்பா மாத்துறதுக்கு தான். சரி, இப்போ சயின்ஸ் நியூஸ். சைனா அவங்களோட ஷென்சூ 21 மிஷனை சக்சஸ்ஃபுல்லி லான்ச் பண்ணிட்டாங்க. 3 ஆஸ்ட்ரோநாட்ஸை டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 6 மாசம் மிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்? இதுல 2 கீ அப்ஜெக்டிவ்ஸ். ஒன்னு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபாஸ்ட் டாக்கிங் ப்ரொசீஜர். இன்னொன்னு சைனா முதல் முறையா உயிருள்ள லேபரேட்டரி மைஸை வச்சு இன் ஆர்பிட் ஸ்டடி நடத்த போறாங்க. பாவம் அந்த எலிங்க. ஸ்பேஸுக்கு போற எலிங்களா இருக்கும். அடுத்தது ஓபன் AI. அவங்க InQA அப்படின்னு ஒரு புது பெஞ்ச்மார்க் லான்ச் பண்ணிருக்காங்க. InQA அப்படின்னா? இது இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி AI சிஸ்டம்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்றதுக்கான ஒரு பெஞ்ச்மார்க். நம்ம இந்திய மொழிகள், இங்க இருக்கிற கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸ், டிசிப்ளின்ஸ்னு எல்லாத்தையும் வச்சு AI டெஸ்ட் பண்ணும். இதுல 12 மொழிகள்ல 2278 கேள்விகள் இருக்காம். ஓ, நம்ம ஊர் ஏஐக்கு நம்ம ஊர் டெஸ்ட். நல்லா இருக்கே. சரி, ஸ்டேட் நியூஸ்க்கு போலாம். டெல்லி கவர்மெண்ட் பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்டுன்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. பிங்க் சஹேலியா? இது மூலமா 12 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் நபர்கள் DTC அண்ட் கிளஸ்டர் பஸ்ஸஸ்ல ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டடா டிராவல் பண்ணலாமா? சூப்பர் ஸ்கீம். அடுத்தது ஒரு முக்கியமான நியூஸ். பீகார்ல கத்திஹார்ல இருக்கிற கோகபில் லேக்க ராம்சார் சைட்டா அறிவிச்சிருக்காங்க. வாவ்! இதோட இந்தியால இருக்கிற மொத்த ராம்சார் சைட்ஸோட எண்ணிக்கை 94ஆ உயர்ந்திருக்கு. பீகார்ல இது 6வது சைட். அதிக ராம்சார் சைட்ஸ் இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு 20 மற்றும் உத்தரப்பிரதேஷ் 10 இருந்ததுன்னா பீகார் இப்போ 3rd பிளேஸ்ல இருக்கு. உலக அளவுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? உலக அளவுல UK 176 அண்ட் மெக்சிகோ 144க்கு அப்புறம் இந்தியா தான் 3rd ரேங்க்ல இருக்கு. திஸ் இஸ் ஹியூஜ். அப்சல்யூட்லி. சரி, இப்போ சின்னதா சில அப்டேட்ஸ். அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல டெஸ்லா இந்தியாவோட புது ஹெட்டா ஷரத் அகர்வாலை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் லாம்போர்கினி இந்தியாவோட ஹெட்டா இருந்தாரு.
அவார்ட்ஸ்ல ஹீரோ என்டர்பிரைஸோட சேர்மன் சுனில் காந்த் முஞ்சலுக்கு பிரான்ஸ் அரசாங்கத்தோட ஷெவாலியர் டி ஆர்டர் நேஷனல் டூ மெரிட் விருது கொடுத்திருக்காங்க. அடேங்கப்பா, பேரை சொல்லவே நாக்கு சுலுக்குது. நைட் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட்னு சொல்லிக்கலாம். சரி, கடைசி நியூஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து. நம்ம தமிழ்நாடு சேர்ந்த 16 வயசு பையன் இளம் பார்த்தி ஆர் இந்தியாவோட 90வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காரு. வாவ், நம்ம பையன், பெருமையா இருக்கு. போஸ்னியா அண்ட் ஹர்சிகோவினால நடந்த பிஜிலினா ஓபன்ல ஃபைனல் GM நார்மஸ் செக்யூர் பண்ணி இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் இளம் பார்த்தி. வாழ்த்துக்கள். இதோட இன்னைக்கான நியூஸ் முடியுது. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா நிலா, ஆனா நம்ம பாட்காஸ்ட் இன்னும் முடியல. உங்க எல்லாரையும் ஆக்ஷன்ல இறக்க ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக். எஸ், இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் ராத்திரி 8 மணிக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ, படிச்சதோட நிறுத்தாம உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க இது ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம். உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் நிலா and Sibi signing off from Score Clover. Keep learning, keep growing. Bye bye.